நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, விஜய் டிவியை பொறுத்தவரைக்குமே எக்கச்சக்கமான ஃபன் ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்றது இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு விஜய் டிவி அப்படின்றது ஒரு பஞ்சம் கொடுத்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் சிங்கர், இன்னொரு பக்கத்தில் குக் வித் கோமாளி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி நிகழ்ச்சிகள் விஜய் டிவியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஒளிபரப்பாகக்கூடிய பல சேனல்களையும் பல நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா விஜய் டிவி பக்கத்தில் கூட வர முடியாத ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதர் சேனல்ஸ்னால அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நீயா நானா தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சமூகத்தில் என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலுமே அந்த பிரச்சனை என்ன, அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்க மாட்டாங்க, பலதரப்பட்ட மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். லைக் அந்த பிரச்சனையால ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்க ஃபேஸ் பண்ணது என்ன, அந்த பிரச்சனையை உருவாக்குறவங்க எதனால் வந்துட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, ஸோ அந்த அவங்க உருவாக்குறது அவங்களுக்கே எந்த விதத்தில் பின்னாடி வந்துட்டு பிரச்சனையாக மாறும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அனுபவசாலிகள் ஒரு பக்கத்தில் இருப்பாங்க, அதை பற்றி அதுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு பக்கத்தில் இருப்பாங்க. கடைசியாக கொண்டு வந்து எல்லாருடைய பார்வையுமே பார்த்ததுக்கு அப்புறமா எல்லா கோணங்கள்ல இருந்தும் அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முடிவு அப்படின்றது கோபிநாத் சைட்ல இருந்து சொல்லப்படும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எக்கச்சக்கமா பெரியவங்கள்ல இருந்து சின்ன பசங்க வரைக்குமே வாரம் இந்த வாரம் நீங்க நான் என்ன பேச போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மற்ற ஷோஸை வந்துட்டு ரெகுலரா வாட்ச் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் பார்த்தோம் அப்படின்னா நீயா நானாவும் நம்ம ரெகுலரா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னப்பா அப்படி இந்த இஷ்யூ நடந்து 3 நாள் ஆச்சு, அதுக்கப்புறமா ஏன் இப்போ வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஏனோ தானோன்னு வீடியோ போடுறது அப்படின்றது செட் ஆகாது அப்படின்றதுனால என்னமா நடந்துச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச வட்டாரங்களை விசாரிச்சு அதுக்கப்புறமா இந்த கண்டென்ட் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த 2 days கேப் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த வாரம் வந்துட்டு ஷூட் பண்ணப்பட்ட அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உடனே பார்த்தோம் அப்படின்னா சூட்டாக வந்துட்டு எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வாரம் சனிக்கிழமை வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு டாபிக் அப்படின்றது தான் ஒளிபரப்பாகிறதுக்கு எல்லா விதமான வேலைகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த விவாதம் இருக்கு இல்லையா, அந்த விவாதத்தில் வந்துட்டு மும்மொழி கொள்கையை வந்துட்டு ஆதரிப்பவர்கள் விசஸ் எதிர்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்டாங்க. ஆதரிப்பவர்களை பெரும்பாலானவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்க, லைக் நம்ம மறைச்சு ஒழிச்சு பேச வேண்டியது விஷயம் கிடையாது, பாஜக சேர்ந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்களாக கலந்துக்கிட்டாங்க. அட் த சேம் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா பிற கட்சியை சேர்ந்தவர்கள், அதே நேரத்தில் பொதுமக்கள், அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இருமொழி கொள்கையினால இன்னைக்கு நல்ல ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சைடில் உட்காந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பெரும்பாலான நேரங்கள் அந்த டிபேட்டில் பார்த்தோம் அப்படின்னா 98% வந்துட்டு இந்த இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கைகள் தான் வந்துட்டு ஓங்கி இருந்துச்சு. நான் 2 லாங்குவேஜ் தான் படித்தேன், நான் எனக்கு நல்ல சுச்சுவேஷனில் தான் இருக்கேன், எனக்கு ஹிந்தி தெரியல அப்படின்னா அதனுடைய லைஃப்பில் ரொம்ப பெரிய அளவுக்கு எதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எதையுமே வந்துட்டு எனக்கு லாஸாக அது ஏற்படுத்த கிடையாது, எனக்கு 2 மொழி தெரிஞ்சிருந்ததே போதும் அப்படின்ற மாதிரி பலரும் பல கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஷோஸில் கலந்துக்கிட்ட பெரும்பாலானவங்க பார்த்தோம் அப்படின்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆன பர்சன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடையிறதுக்கே எனக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 லாங்குவேஜ் அப்படின்றதே போதும், 3வது லாங்குவேஜ் அப்படின்றது எனக்கு தேவைப்படவே இல்லை அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இருமொழி கொள்கை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது எல்லா கோணங்கள்ல இருந்துமே பார்க்கப்படுது. மும்மொழி அப்படின்றது இப்போ தேவையானதானா அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஃபைனலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை இங்கே இருமொழி கொள்கையினாலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அமெரிக்கா மாதிரியான உலக நாடுகளில் தமிழர்கள் தான் வந்துட்டு அதிகபட்ச உயர்ந்த பதவி அப்படின்றதுல இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருமொழி கொள்கை அப்படின்றதே போதுமானதாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு தான் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடியே இங்கே மும்மொழி கொள்கை அப்படின்றதுக்கு எக்கச்சக்கமான எதிர்ப்பு அப்படின்றது இருக்கு. நீயா நானா நிகழ்ச்சி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லையும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஸோ இந்த கருத்துக்கள் வந்துட்டு ஒவ்வொரு வீட்லையும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா மும்மொழி கொள்கை ஏன் அவசியம் இல்லை அப்படின்றத எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க, இருமொழி கொள்கையே போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அப்படின்றதுனால தான் ஒரு அரசியல் அழுத்தம் அப்படின்றது கொடுக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சி தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோபிநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காக அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அரசின் பக்கமா நின்று எது ரியாலிட்டியோ அதை மனுஷன் பேசுவாப்ல அப்படின்னே சொல்லலாம். அவர் இருக்கும் போதே அப்படி நடந்துருச்சா, அவர் முன்னாடியே அப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இது கோபிநாத்துக்கு வந்து அழுத்தம் கிடையாது, சேனலுக்கே வந்து அழுத்தம் அப்படின்னே சொல்லலாம். நீயா நானாவை தொடர்ச்சியா பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு ஒரு பல மாசங்கள், மேபி என்னுடைய கணிப்பு சரி அப்படின்னா ஒரு 1.5-2 வருஷத்துக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா
கேரள பெண்கள் விசஸ் தமிழக பெண்கள் யார் அழகானவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்ல வந்துட்டு ஒரு ஷோ அப்படின்றது இதே மாதிரி பண்ணாங்க. அந்த டைம்லயும் பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சை வெடிச்சதுனால அதை அப்படியே கைவிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சமூகத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்ப பேசப்பட்டிருந்த அந்த விஷயம் அப்படின்றது சொசைட்டிக்கு இன்னைக்கு சுச்சுவேஷன்ல ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு விஷயம் பேசப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அது கைவிடப்பட்டிருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குக்கிங் ரிலேட்டடா வந்துட்டு ஒரு வீடியோ அப்படின்றத அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். யூடியூபர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ யூடியூப்ல குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணவங்க அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டென்ட் அப்படின்றத அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரொம்ப பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1-2-15 வருஷங்களா வந்துட்டு சமூக கருத்துக்களை தன்னுடைய ஆழமான பார்வையின் மூலயமா நீயா நானா வச்சிருக்கு, கோபிநாத் வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அழுத்தம் காரணமா அதுவும் ஷூட் பண்ணப்பட்ட நிகழ்ச்சி வந்துட்டு தூக்கி எறியப்படுது அப்படின்றது கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு ரொம்ப பெரிய இழுக்கு, ரொம்ப பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு நூற்றாண்டா இயங்கிக்கிட்டு இருந்த விகடன் பத்திரிகை இருக்கு இல்லையா, விகடன் பத்திரிகை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு மோடிக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு கேலி சித்திரம் அப்படின்றத வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா முடக்கப்படுது. இன்னொரு பக்கத்துல விஜய் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய டெலிவிஷன் வந்துட்டு ஷூட் பண்ணப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா தூக்கி ஓரமா எரியப்படுது அப்படின்றது தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று மிரட்டி பார்ப்போம், பயமுறுத்தி பார்ப்போம், அதுவும் கேட்கல அப்படின்னா முடக்கிடுவோம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ பாஜகவுடைய ரொம்ப பெரிய ஒரு அரசியல் மந்திரமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்களும் வெளிப்படையா எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டாங்க. அட் த சேம் டைம்ல ஒருத்தங்க இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொய்யா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு சொல்ல வந்தாங்க அப்படின்னா அவங்களையும் எங்களால் முடக்க முடியும் அப்படின்ற ஏதேச்சதிகார மனப்பான்மை இருக்கு இல்லையா, அதன் மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கோபிநாத் சுற்று வட்டாரங்கள் இருக்கவங்க கோபிநாத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இதுல ஒரு துளி கூட கோபிநாத்துக்கு உடன்பாடு அப்படின்றது கிடையாது. இன்னொரு பக்கத்துல சேனலுடைய முடிவு இது அப்படின்றதுனால கோபிநாத் ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா பலருமே இதை பத்தி கோபிநாத் கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னும் இதே மாதிரியான விஷயங்கள் ரிப்பீட்டட் ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்துல கோபிநாத் நீயா நானாவை விட்டு வெளியேறவும் வந்துட்டு தயங்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கோபிநாத்தை பொறுத்த வரைக்குமே அறத்தின் பக்கமா நின்று பேசினவர், அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதே மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய காலங்களில் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா கோபிநாத் இனி விஜய் டிவியில இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஷூட் பண்ணப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுறது அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு அதிர்வலைகளை இங்கே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா பெற்றக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.